நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், இன்னைக்கு நம்ம போட்ஸ் 10400 ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். வித்தவுட் ஃபர்தர் டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம இப்போ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். பேப்பர் இருக்கு. அப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா வந்து பாக்ஸு இருக்கு. எம்டி பாக்ஸுக்குள்ள வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஏதோ போட் அப்படின்னு போட்டு ரிசர்வ் பண்ணிட்டு ஃபோட்டோலாம் போட்டு நல்லா விளையாட்டு சாமான் நினைக்கிறேன், என்னென்னு தெரியல, தூக்கி போட்டுரும். அப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் ஒரு வாரண்டி கார்டு இருக்குது, 1 இயர் வாரண்டி இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது ஒரு பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸ் நான் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். இந்த பக்கமா ஓகே. சரி, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஸ் கேபிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. இது சார்ஜிங் கேபிள். ஓகே, இப்போ நம்ம இந்த ஸ்பீக்கர் எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாவ், எவ்வளோ வெயிட்! போட் 1400 நல்லா வெயிட்டாக இருக்குது. பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. செம்ம சாலிடாக இருக்குது. பிளாஸ்டிக் தான், ஃபைபர் பிளாஸ்டிக் தான். வந்து நல்லா செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. கீழே போட்டால் உடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன் நம்ம கீழே போட்டுருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த போட் அப்படின்னு போட்டிருக்கு. 2 பக்கம் பேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இங்கே தான் டேப் போடுற மாதிரி. இது நான் அப்புறமா சொல்கிறேன். லுக்கை பற்றி சொல்லணும்னா வந்து நல்லா ஹெவியாக இருக்குது. பிடி மட்டும் இருந்ததுன்னா தார் மியான் மேர் மாதிரி இருந்திருக்கும். ஆனால் வந்து அப்படி இல்லை. செம்ம வெயிட்டாக இருக்குது. மொத்த கையில் தூக்கவே பயமாக இருக்குது, கீழே போட்டுருவோம் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு பில்ட் குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குது. இது வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. சரி, நம்ம வெயிட் லிஸ்ட்டில் போட்டு பார்த்துருவோம். வெயிட் மிஷின் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்ஸாக 2 கிலோ இருக்குது. கரெக்டாக சொல்லணும்னா 2.15 kg ஒன்லி. இதோட டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் இருக்குது. அதுக்கப்புறமா வால்யூம் ஆன், ப்ரைஸ் பட்டன் இருக்குது. அதுக்கப்புறமா ப்ளே பட்டன் இருக்குது. அதுக்கப்புறமா EQ பட்டன் இருக்குது. இந்த 5 பட்டன் தான் இதில் இருக்குது. அதுக்கப்புறமா இதை ஆன் பண்ணால் இங்கே பேட்டரி இண்டிகேட்டர் காட்டும். அப்படியே பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் மாதிரி இருக்கும். அதை ஓப்பன் பண்ணோன்னா இங்கே USB இருக்குது. அதுக்கப்புறமா இந்த ஆக்ஸ் கேபிள் அந்த போட்டு போடலாம். அதுக்கப்புறமா இங்கே சார்ஜிங் போர்ட் அந்த டைப் C பின் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா டைப் C ஃபாஸ்ட் சார்ஜிங் அந்த பின்னே கொடுத்துருக்காங்க. அதனால் சார்ஜிங் இஷ்யூஸ் கண்டிப்பாக இருக்காதுன்னு நினைக்கிறேன்.
வந்து கேஜிஎஃப் ஒரிஜினல் வெர்ஷன் கிடையாது, அது வந்து நான் காப்பிரைட் வெர்ஷன். ஸோ கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். மற்றபடி மியூசிக் குவாலிட்டி இதில் பார்த்தீங்கன்னா இதை குறை சொல்கிறதுக்கே இல்லை, இது வேறு லெவலில் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மோடு இருக்குது, அவுட்டோர் மோட் இன்டோர் மோடுன்னு 2 மோடு இருக்கும். அவுட்டோர் மோட் வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கன்னா கேம்பிங் அந்த மாதிரி போகிறீங்கன்னா அந்த டைமில் வச்சுக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் ராவாக இருக்கும். அது வந்து அதுவும் நல்லாயிருக்கும். ரொம்ப 2 பக்கம் பேஸ் இருக்கிறதால வந்து மியூசிக் குவாலிட்டியாக வந்து கொஞ்சம் கூட உடையாமல் ரொம்ப அப்படியே நம்ம தியேட்டர் ஃபீலிங் வந்து நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும். டால்பி அட்மாஸ் மாதிரியாக இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இன்டோர் மோட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வழக்கம் போல் வீட்டில் ஃபோனில் லேப்டாப்பில் படம் பார்க்கும்போது இன்டோர் மோட் ஹோம் தியேட்டர் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ரொம்ப நல்லா இருக்குது மியூசிக் குவாலிட்டி. அதுக்கப்புறம் அது பார்த்தீங்கன்னா அமேசானில் தான் நான் இதை வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5.5K வந்துருந்தது. இப்போது அமேசான் பிக் பில்லியன் டே சம்திங் அந்த மாதிரி வந்தப்போ அதனால் வந்து நான் 4.4K அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபரில் இருந்தது. ஸோ வந்து நான் டக்குன்னு வாங்கிட்டேன். இதோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இதே மாதிரி அடுத்த அன்பாக்சிங் வீடியோலையோ இல்லை vlogலையோ சந்திப்போம். Until then, டாடா, பை பை.